குட் மார்னிங். நம்ம மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் சிட்டுவேஷன்ஸ் ரிக்வயரிங் மேத்தமேட்டிக்கல் மாடல். ஸோ மேத்தமேட்டிக்கல் மாடலிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நீட் ஃபார் மேத்தமேட்டிக்கல் மாடலிங், எதுக்காக மேத்தமேட்டிக்கல் மாடலிங் தேவைங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் சிம்பிள் சிட்டுவேஷன்ஸ், எந்த மாதிரியான சிட்டுவேஷன்ஸில் இந்த மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் அந்த எந்தெந்த சிட்டுவேஷன்ஸில் தேவைன்னு பார்த்தோம்ல, அந்த மாடலில் எப்படி அந்த மாடலாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒன் பிரின்சிபல் ஆஃப் கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் டு சயின்ஸ் இஸ் த ஃபாலோயிங். ஸோ ஒன் பிரின்சிபல் ஆஃப் கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் டு சயின்ஸ் எதுக்காக ரியல் லைஃப்பில் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். Whenever we want to find the value of an entity which cannot be measured directly. ஸோ ஏதோ ஒரு டேர்முக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த சொல்யூஷனை நம்மளால் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா we introduce symbols such as x, y, z etc. to represent the entity. ஸோ அந்த ப்ராப்ளமில் உள்ள சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்தாப்பில் அதை நம்ம எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற டேர்ம்ஸாக மாற்றுவோம். அண்ட் some others which vary with it. Then we apply to the law of physics, chemistry, biology or economics and use whatever information is available to us to get relations between the variables, some of which can be measured or known and others which cannot be directly measured and have to found out. ஸோ இதை இப்போது அந்த ரியல் அந்த ப்ராப்ளமை ஒரு டேர்மாக நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். அது ஃபிசிக்ஸில் படித்ததாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியில் படித்ததாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸில் இருக்கலாம், எக்கனாமிக்ஸில் இருக்கலாம். என்னென்ன ரிலேஷன்ஸ் நமக்கு தெரியுமோ, அவைலபிளாக இருக்குதோ, அது எல்லாத்தையுமே நம்ம அந்த கான்செப்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது சில டேர்ம்ஸ் நம்ம டைரெக்டாகவே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் சில டேர்ம்ஸை மெஷர் பண்ண முடியாது. So we use mathematical relations to develop the solve for the entities which cannot be measured directly. ஸோ அந்த மாதிரியான கேஸில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? whose values cannot be measured or known. ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் பார்த்ததில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் சேகுதுப்பினார் அட் நியூ டெல்லி. ஸோ இதை மாதிரி ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ we try to express the height of the tower in terms of some distance and angles which can be measured on the ground. ஸோ height of the tower என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சம் டிஸ்டன்ஸை கிரவுண்ட் லெவலில் கொடுக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸை நம்ம கொடுக்கும்போது அப்போ இது ஆங்கிள் ஆகும். ஸோ அப்போ இது ஆங்கிள் ஆச்சு அப்படின்னா நம்மளால் மேத்தமேட்டிக்ஸில் ட்ரிகனோமெட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அப்ளை பண்ண முடியும். ஸோ ட்ரிகனோமெட்ரி அப்படிங்கிற கான்செப்டை அப்ளை பண்ணும்போது இந்த ஹைட் ஆஃப் த டவர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த டவரை நம்ம இந்த டவர் மேலே ஏறாமலே என்ன செய்ய முடியும், ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இது ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ரெண்டாவது என்னது அப்படின்னா ஃபைண்ட் த விட்த் ஆஃப் த ரிவர். விட்த் ஆஃப் த ரிவர் கண்டுபிடிக்கிறது தான் ரெண்டாவது ப்ராப்ளம். ஸோ வி ட்ரை டு எக்ஸ்பிரஸ் த விட்த் ஆஃப் த ரிவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் விச் கேன் பி மெஷர்ட் ஆன் அவர் சைட் ஆஃப் த ரிவர். இதுவும் சேம் ட்ரிக்னோமெட்ரிக்கல் கான்செப்ட் தான். ஓகேவா? விட்த் ஆஃப் த ரிவர் ஹைட்டு, லெங்க்த்து, பிரெத்து, விட்த்து எல்லாமே ஒரே கான்செப்டில் தான் வரும். ஸோ இதுக்கும் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா விட்த் ஆஃப் த ரிவர் என்ன அப்படிங்கிறத
கண்டுபிடிப்போம். ஸோ தேர்டு ஒன் என்னது அப்படின்னா வந்து ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த எர்த் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வி ட்ரை டு எக்ஸ்பிரஸ் த மாஸ் ஆஃப் த எர்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் known mass and distance. ஸோ சம் known mass and distance ஓட கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் த எர்த்தை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து சிச்சுவேஷன் என்னது அப்படின்னா ஃபைண்ட் த டெம்பரேச்சர் அட் த சர்ஃபேஸ் ஆர் அட் த சென்டர் ஆஃப் த சன். So we try to express the temperature at the surface and the center of the sun in terms of properties of light received from its surface. So light ஓட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்னது கான்செப்ட் யூஸ் ஆகும்னா ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஃபிசிக்ஸ் கான்செப்ட் அப்ளை ஆகி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டெம்பரேச்சர் சன்னில் உள்ள டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அஞ்சாவது என்னது அப்படின்னா வந்து எஸ்டிமேட் த yield ஆஃப் வீட் இன் இந்தியா. வீட்டோட ஈல்டு கோதுமையோட ஈல்டு வந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா வந்து ஃபைண்ட் த ஏரியா அண்டர் வீட் அண்ட் ஆவரேஜ் ஈல்டு பெர் ஏக்கர் பை கட்டிங் அண்ட் வெய்யிங் த க்ராப் ஃப்ரம் சம் ரெப்ரசன்டேட்டிவ் பிளாட்ஸ். ஸோ வீட்டோட ஈல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த வீட்டு கோதுமையை வந்து விளைவிக்கக்கூடிய அந்த இடத்தோட ஏரியாவை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஈல்டு ஏக்கர் பை கட்டிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் ஈல்டு அந்த ஏக்கரோட ஆவரேஜ் ஈல்டு என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிக்ஸ்த்து ஒன் என்னது அப்படின்னா வந்து ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் பிளட் இன்சைட் த பாடி. வால்யூம் ஆஃப் பிளட் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வி இன்ஜெக்ட் சம் குளுக்கோஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் இன் பிளட்டு. ஸோ இது வால்யூம் ஆஃப் த பிளட் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா வந்து குளுக்கோஸை வந்து ஃபர்ஸ்ட்டு பிளட்டில் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் பிளட்டில் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது மூலமாக வால்யூம் ஆஃப் த பிளட் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். செவன்த் சிச்சுவேஷன் என்னது அப்படின்னா எஸ்டிமேட் த பாப்புலேஷன் ஆஃப் சைனா. ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து வி எக்ஸ்ட்ராபுலேட் ஃப்ரம் டேட்டா ஃப்ரம் ப்ரீவியஸ் சென்சஸ் ஆர் டெவலப் மாடல் எக்ஸ்பிரஸிங் த பாப்புலேஷன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயரில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷனோட இன்க்ரீஸ் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கறது மூலமாக அடுத்தது வந்து பாப்புலேஷன் அதே மாதிரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து டைம் கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். ஃபங்க்ஷன் ஆஃப் டைமில் வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது மூலமாக இந்த பாப்புலேஷனோட இன்க்ரீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னா ஃபைண்ட் த டைம் இட் டேக்ஸ் எ சேட்டிலைட் அட் எ ஹைட் ஆஃப் 10,000 கிலோமீட்டர். ஸோ 10,000 கிலோமீட்டருக்கு மேலே சேட்டிலைட்டை அனுப்பும் போது அந்த சேட்டிலைட் ஒரு ஆர்பிட்டை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு வந்து எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஸோ இதுக்கு வி ட்ரை டு யூஸ் நியூட்டன்ஸ் லா ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கிறோம்ல. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுவோம் டு கெட் அ ரிலேஷன் பிட்வீன் த ஆர்பிட்டல் பீரியட் அண்ட் ஹைட் ஆஃப் த சேட்டிலைட் அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ ஆர்பிட்டல் பீரியடையும் ஹைட்டையும் வந்து கொடுக்கறது மூலமாக அதனோட டைம் டேக்கன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து 8th ப்ராப்ளம். ஸோ இதை மாதிரியே வந்து அடுத்தது வந்து 9th ப்ராப்ளம் இருக்கா. 9th வந்து என்னது அப்படின்னா ஃபைண்ட் த எஃபெக்ட் ஆன் த எக்கானமி ஆஃப் 30% ரெடக்ஷன் இன் இன்கம் டேக்ஸ். 30% ரெடக்ஷன் இன்கம் டேக்ஸில் ரெடியூஸ் பண்ணும்போது அது இந்தியன் எக்கானமியில் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வி எக்ஸாமின் த எஃபெக்ட் ஆஃப் சிமிலர் கட்ஸ் இன் த பாஸ்ட் ஆர் டெவலப் மேத்தமெட்டிக்கல் மாடல் கிவ்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் இன்கம் டேக்ஸ் கட்ஸ் பர்ச்சேசிங் பவர் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இட் எஃபெக்ட் ஆன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன் எக்ஸெட்ரா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இதே மாதிரி தான் இதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து ரிலேஷன் பிட்வீன் த இன்கம் டேக்ஸ் கட்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டு அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேசிங் பவரு அண்டு எஃபெக்ட் ஆன் த ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஃபைண்ட் த கன்
வித் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நிறைய கன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கன் என்ன அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வி டெவலப் எ தியரி ஆஃப் இன்டர்னல் பிளாஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ் பேஸ்டு ஆன் லாஸ் ஆஃப் பர்னிங் ஆஃப் ப்ரொப்பலன்ஸ், மோஷன் ஆஃப் கேஸஸ் இன்சைட் எ கன் அண்ட் மோஷன் ஆஃப் த ஷாட் இன்சைடு இட். ஸோ இதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எது பெஸ்ட் கன் ஷூட் பண்ணும் அப்படிங்கிறது இதுக்கு வந்து தியரி ஆஃப் இன்டர்னல் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை ஃபிசிக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன லாஸ்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் பர்னிங் ஆஃப் ப்ரொப்பலன்ஸ், இந்த கான்செப்ட், மோஷன் ஆஃப் கேஸஸ் இன்சைட் த கன் அண்ட் மோஷன் ஆஃப் த ஷாட். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி இதை ஒரு மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்டிமேட் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த எலக்ட்ரிக் பல்பு. ஸோ எலக்ட்ரிக் பல்போட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வி டேக் எ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் பல்பு, find their lifespan and use of statistical inference model to estimate the lifespan. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஸோ ரேண்டமாக சாம்பிள் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப்ஸை எடுத்துக்கிட்டு அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கான்செப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதனோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லாஸ்ட் ஒன் 12th என்னது அப்படின்னா வந்து எஸ்டிமேட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் claims a company has to pay next year. இன்சூரன்ஸ் வந்து எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராபபிலிட்டிஸ் மாடல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வி யூஸ் ப்ராபபிலிட்டி மாடல் ஃபார் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? சரி, நவ் ஸ்பெசிஃபிக்கலி கன்சிடர் த ப்ராப்ளம் 6. ஆறாவது ப்ராப்ளமை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஆறாவது ப்ராப்ளம்ங்கிறது என்னது அப்படின்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த பிளட் இன்சைட் த பாடி. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இன் ஆர்டர் டு எக்ஸ்பிரஸ் பாப்புலேஷன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் வி நீட் சம் ஹைப்போதெசிஸ். ஸோ ஹைப்போதெசிஸ் வந்து ஒரு ஸோ ஆக்சுவலாக பாப்புலேஷன் ஆஃப் சைனாவை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது 6th கிடையாது, 7th. ஓகேவா? பாப்புலேஷன் ஆஃப் சைனாவை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அட் 2018 கொடுத்துருக்குறாங்க. நம்ம வேணால் 2050 வந்து பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ண போகிறோன்னு ஒரு ப்ராப்ளமாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பாப்புலேஷனை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வி நீட் சம் ஹைப்போதெசிஸ், அதாவது நம்மளா அசியூம் பண்ணிக்க வேண்டியது. லெட் அஸ் பாஸ்டுலேட் தட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இன் எ யூனிட் டைம் இஸ் ஈக்குவல் டு த எக்ஸஸ் ஆஃப் பர்த் இன் தட் டைம் ஓவர் த நம்பர் ஆஃப் டெத் இன் தட் டைம் அண்ட் நம்பர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் டு த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ இதை மாதிரி நம்ம அசியூம் பண்ணி ஹைப்போதெசிஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதாவது எப்படி அப்படின்னா பாப்புலேஷன் இன் எ யூனிட் டைம், ஸோ ஏதோ ஒரு பீரியடில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் பர்த் இன் தட் டைம் ஓவர் நம்பர் ஆஃப் டெத் இன் தட் டைம். ஸோ அதில் ஏற்படக்கூடிய இறப்பை விட எவ்வளவு வந்து பிறப்பு வந்து அதிகமாக இருக்குது ஈக்குவல் டு எக்ஸஸ் ஆஃப் பர்த் ஓவர் த நம்பர் ஆஃப் டெத். அதாவது வந்து ஒரு 100 people இறக்குறாங்க, 150 பர்த் வந்து இருக்குது அப்படின்னா அந்த 50 இருக்குல்ல, அதுதான் அந்த பாப்புலேஷனோட இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். அப்படி தானே? ஸோ பாப்புலேஷனில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா புதுசு எவ்வளவு வந்திருக்குது, பழசு எவ்வளவு இருக்குது, அதனோட டிஃபரன்ஸ், அதை தானே நம்ம வந்து இன்க்ரீஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸஸ் நம்பர் ஆஃப் பர்த் ஓவர் தி டெத் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் டு த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ நம்பர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னா சைஸ் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். These hypothesis will give us a mathematical model. ஸோ அப்போ இந்த hypothesis வந்து நமக்கு வந்து ஒரு mathematical model கொடுக்கும் whose solution gives the population size as a function of time. ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பாப்புலேஷனோட சைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். We compare the predictions of the model with the size of the actual population in the past. ஸோ இந்த மாடலோட ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பாப்புலேஷன் எடுத்து வச்சுருப்போம்ல, அதனோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இஃப் த அக்ரிமெண்ட் இஸ் குட் அண்ட் நோ சிக்னிஃபிகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ரேட், we can use the predictions of the model for estimating future population. ஸோ நம்மளோட ஹைப்போதெசிஸும் வந்து ப்ரீவியஸ் இயர் பாப்புலேஷனோட
இதோட ஒத்து போச்சு அப்படின்னா அப்போ இதையே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து சொல்யூஷனாக எடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லாமல் த அக்ரிமெண்ட் இஸ் நாட் குட் அப்படி இல்லை அப்படின்னா வி மாடிஃபை த ஹைப்போதசிஸ் இன் லைட் ஆஃப் த டிஸ்கிரிமினன்சிஸ் நோட்டட் அண்ட் கோ ஆன் மாடிஃபையிங் த ஹைப்போதசிஸ். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹைப்போதசிஸை கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் மாற்றி மறுபடியும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். வி கண்டினியூ திஸ் ப்ராசஸ் டில் வி கெட் குட் அக்ரிமெண்ட் பிட்வீன் த அப்சர்வேஷன் அண்ட் த ப்ரெடிக்ஷன். ஸோ நம்மளோட அப்சர்வேஷனுக்கும் ஏற்கனவே உள்ள நம்ம கிட்ட ஏற்கனவே உள்ள அப்சர்வேஷனுக்கும் இப்போ உள்ள ப்ரெடிக்ஷனுக்கும் வந்து கரெக்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மூலமாக வந்து நம்ம ஃப்யூச்சர் பாப்புலேஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரி, இது ஒன்று. ரெண்டாவது கேஸ் வந்து அந்த கன் ப்ராப்ளம் இருந்தது இல்லை, ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஹியர் த ஹைப்போதசிஸ் ஹாவ் டு கம் ஃப்ரம் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கேஸ் டைனமிக்ஸ். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது லா ஆஃப் ஃபிசிக்ஸ், கேஸ் டைனமிக்ஸ். இந்த கான்செப்டாக தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். வி ரிக்வயர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, law of conservation of momentum, laws concerning burning of propellants and laws of concerning motion of gases produced. இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பயன்படுத்தணும். Moreover, these laws have to be translated mathematically. ஸோ என்னதான் அந்த ஃபிசிக்ஸ் கான்செப்டாக இருந்தாலும் நம்மளால் மேத்தமெட்டிக்கலாக அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது தான் நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன லாஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லாஸை வந்து மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸாக வந்து நம்ம எழுதணும். ஸோ இட் கன்வெர்ட்ஸ் இன்டு மேத்தமெட்டிக்கலி அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் to give a mathematical model whose predictions will have to be compared with the observations. So mathematical model-ஆ convert பண்ணும்போது நம்ம differential equations concept-ஐ வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ differential equations concept-ஐ அப்ளை பண்ணி அது மூலமாக வந்து ஒன்று ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ரெடிக்ஷனும் அப்சர்வேஷனும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். Once we have the right model, no further experimentation will be necessary. ஸோ நமக்கு வந்து ரைட் மாடல் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. And the optimum gun has to be found theoretically. Discussions explains some the above discussions explains to some extent what mathematical modeling is and why it is so useful. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு இதுக்கு பார்த்தோம். ஸோ பாப்புலேஷன் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். பெஸ்ட்டு கன் எதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்யூஷன்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங்க்கெல்லாம் வந்து எப்படி வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ தீஸ் டிஸ்கஷன்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் வாட் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இஸ். ஸோ இது மூலமாக மேத்தமெட்டிக்கல் மாடலிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ எதுக்காக அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ instead of dealing a tower or river or human body, we have to deal with mathematical equations. So height of the tower கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, width of the river கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஹியூமன் பாடியில் உள்ள பிளட்டை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாடலிங்லேருந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஈஸி. ஸோ இட் இஸ் மச் ஈஸியர் டு சால்வ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ப்ரொவைடட் வி நோ ஹவு டு ஃபார்முலேட் தேம் அண்ட் சால்வ் தேம். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங்காக எப்படி அதை ஃபார்முலேட் பண்ணணும், அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். அப்போனா இது வந்து கான்செப்ட் ஈஸி. இட் இஸ் ஆல்சோ மச் சீப்பர். இது ஆல்சோ வந்து சீப்பஸ்ட்டும் கூட. Moreover, quite often it is the only way to solve problems. ஸோ நிறைய கேஸில் இதுதான் ஒரே வழி. ஏன்னா நம்மளால் குதுப்பினா டவரோட ஹைட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதோ வித்தோட ரிவர் கண்டுபிடிக்கிறதோ வந்து டேரெக்டாக மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடல் மட்டும்தான் வந்து இருக்கக்கூடிய ஒரே வழி. ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் கேசஸில் இல்லை காம்ப்ளெக்ஸ் கேசஸில் வந்து மாடலிங் மட்டும்தான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் வேவாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஓகேவா? அப்போ நேற்று கிளாஸ்லையும் இன்றைக்கி கிளாஸ்லையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து சிம்பிள் சிச்சுவேஷன்ஸ், எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படிங்கிறது அப்ளை ஆகுங்கிறதுக்கு ஒரு 12 சிச்சுவேஷன்ஸ் பார்த்தோம். அந்த சிச்சுவேஷன்ஸில் வந்து எப்படி வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் கான்செப்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அது எந்த மாதிரியாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம
பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.